நம்மளால் வந்து ஒரு 10 பக்கத்தோட கான்செப்டை ஒரு பக்கத்துக்குள்ளார சுருக்கமாக சொல்ல முடியல, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அது புரியலன்னு அர்த்தம். ஸோ உங்கள் நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரிய ஒரு ஏரியாவை சிம்பிளாக 10 லைனில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கணும். அது எனக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அது ஏன் நோட்ஸ் இல்லை, அது உங்கள் நோட்ஸு. அதை எடுத்து பார்த்தா ஓகே இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியும். யூ கேன் ஈஸிலி வின் த கேஸ். இப்போ சிம்பிளாக சொன்ன மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பரேஷனுங்கிறது யூ நீட் நாட் பாதர் அபவுட் டேட்டா. ஒரு இதில் வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, டேட் இருக்கும், இயர் இருக்கும், நேம் இருக்கும். இதெல்லாம் நோட்ஸில் வரவே கூடாது. நோட்டில் வர வேண்டியது வந்து கான்செப்ட். இப்போ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு படித்த கான்செப்ட்டுக்கும் செகண்ட் கான்செப்ட்டுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதுவும் இது எப்படி லிங்க் ஆகுது அதை சொல்ல தெரியணும். இன்னொன்று இந்த ஃபஸ்ட்டு ஏரியாவில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அதை குறிச்சிக்கிட்டு அடுத்த செகண்ட் இதில் வரும்போது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் அன்ரிலேட்டட் கான்செப்டாக இருந்தால் இது எப்படி லிங்க் பண்ண முடிஞ்சது. ஸோ இதை செய்கிறது தான் உண்மையுமே கஷ்டமான வேலை. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இட் வில் பி பெட்டர் யூஸ்ஃபுல் டு யூ. உங்கள் ரிவிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டேட்டாலேயோ டைம்லேயோ இயரு டேட்டு நேமில் ஞாபகம் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் மிஸ் த கான்செப்ட். நம்ம எல்லா பேப்பர்ஸும் படிப்போம், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் நோட்ஸ் எடுக்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா நிறைய டேட்டா வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கும்போது மினிமம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தால் 20 பக்கம் நியூஸ் பேப்பர் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையானதே மினிமம் ஒரு 6-7 பக்கமாக இருக்கும். ஸோ இதை நோட்ஸ் எடுக்கிறதுன்றதை விட இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட நோட்ஸ் எடுத்து கட்டாயமாக இன்னொருத்தரில் படிக்கவே முடியாது. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் இன்னொருத்தவங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபுல்லாகவும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஈவன் சம்டைம்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கூட இருக்கலாம். நோட் வந்து வேர்டிங்ஸில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நோட் வந்து டயக்ராமாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு 3-4 கான்செப்ட் இருக்குன்னா ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு இதெல்லாம் லிங்க் ஆகுதுனால இங்கே இது ரிசல்ட் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நோட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கான்செப்டை சிம்பிளாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக இருக்கணும் உங்கள் நோட்ஸ். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்ட் டைம் ஜாப், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள், கல்லூரி மாணவர்கள், குடும்ப தலைவிகள் உட்பட அனைவரும் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ வேலை பார்க்கலாம். முதலீடு இல்லாமல் மாதம் 20,000 வரை சம்பாதிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்கில் தொடர்பு கொள்ளவும். வணக்கம், நான் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் IPS பேசுகிறேன். நான் வந்து 2011 பேட்ச் தேர்வு பெற்றேன். பொதுவாகவே சொல்லுவாங்க நோட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நோட்ஸ் வந்து படித்தா எப்படி இருக்கணும் உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதுதான் வந்து பெட்டர் நோட்ஸு. ஏன்னா நம்ம கடைசி நேரங்களில் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் புக் எடுத்து ரிவைஸ் பண்ண முடியாது. உங்களுடைய நோட்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 10 பக்கத்தோட கான்செப்டை நீங்கள் ஒரு அரை பக்கம் இல்லை ஒரு பக்கத்துக்குள்ளே சுருக்கி அதை வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நீங்கள் அதை போய் பேப்பரில் எழுத முடியும், அதை வந்து சரியாக பண்ண முடியும். ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அடிக்கடி சொல்லுவார், எதை பற்றி ஒருத்தனால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ அது வந்து அவன் வந்து அந்த டாப்பிக்கை புரிஞ்சிக்கலன்றதுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு. இஃப் யூ கான்ட் எக்ஸ்பிளைன் அ திங் சிம்பிளி தட் மீன்ஸ் தட் யூ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூ. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நம்மளால் வந்து ஒரு 10 பக்கத்தோட கான்செப்டை ஒரு பக்கத்துக்குள்ளார சுருக்கமாக சொல்ல முடியல, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அது புரியலன்னு அர்த்தம். ஸோ உங்கள் நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரிய ஒரு ஏரியாவை சிம்பிளாக 10 லைனில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கணும். அது எனக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அது ஏன் நோட்ஸ் இல்லை, அது உங்கள் நோட்ஸு. அதை எடுத்து பார்த்தா ஓகே இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியும். யூ கேன் ஈஸிலி வின் த கேஸ். இல்லை தான் இப்போ சிம்பிளாக சொன்ன மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பரேஷனுங்கிறது யூ நீட் நாட் பாதர் அபவுட் டேட்டா. ஒரு இதில் வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, டேட் இருக்கும், இயர் இருக்கும், நேம் இருக்கும். இதெல்லாம் நோட்ஸில் வரவே கூடாது. நோட்டில் வர வேண்டியது வந்து கான்செப்ட். இப்போ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு படித்த கான்செப்ட்டுக்கும் செகண்ட் கான்செப்ட்டுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதுவும் இது எப்படி லிங்க் ஆகுது அதை சொல்ல தெரியணும். இன்னொன்று இந்த ஃபஸ்ட்டு ஏரியாவில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அதை குறிச்சிக்கிட்டு அடுத்த செகண்ட் இதில் வரும்போது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் அன்ரிலேட்டட் கான்செப்டாக இருந்தால் இது எப்படி லிங்க் பண்ண முடிஞ்சது. ஸோ இதை செய்கிறது தான் உண்மையுமே கஷ்டமான வேலை. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இட் வில் பி பெட்டர் யூஸ்ஃபுல் டு யூ. உங்கள் ரிவிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டேட்டாலேயோ டைம்லேயோ இயரு டேட்டு நேமில் ஞாபகம் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் மிஸ் த கான்செப்ட். ஸோ நோட் மேக்கிங்கிறது இட்ஸ் அ நாட். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கான்செப்ஷுவல் கிளாரிட்டியை கொண்டு வர மாதிரி சிம்பிளாக எடுக்க கற்றுக்குங்க. உங்கள் நோட் மேக்கிங் எப்படி சார்? இப்போ நோட்ஸ்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோடய நோட்ஸ் எடுத்து கட்டாயமாக இன்னொருத்தரில் படிக்கவே முடியாது. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் இன்னொருத்தவங்களால் புரிஞ்சிக்க முடியும்.
ஸோ ஃபுல்லாகவும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட் அப்படின்னா நம்ம வெறும் டிஇசின்னு போடுவோம், பிளேட்னா பி போட்டு ரவுண்ட் போடுவோம், மூவ்மெண்ட்னா எம்வின்னு போடுவோம். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஒரு 10 பக்கம் நம்ம புக்கில் படிச்சிருப்போம், அதை வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுருப்போம். ஒரு பேராகிராஃபில் இருந்தோன்னா அதில் ஒரு 3-4 கான்செப்ட் இருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு கோட் வேர்டு வச்சுக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் கான்செப்ட்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த நோட் கேன் பி ஈவன் சம்டைம்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கூட இருக்கலாம். நோட் வந்து வேர்டிங்ஸில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நோட் வந்து டயக்ராமாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு 3-4 கான்செப்ட் இருக்குன்னா ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு இதெல்லாம் லிங்க் ஆகிறதுனால இங்கே இது ரிசல்ட் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நோட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கான்செப்டை சிம்பிளாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக இருக்கணும் உங்கள் நோட்ஸ். ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்மான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், குமுலேட்டிவ் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்டார்ட் ஏர்லின்னு திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ரொம்ப அதிகமாகலாம் பண்ண வேணாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் பேப்பரை ரெகுலராக படித்தாலே போதும். நியூஸ் பேப்பர்னால் நான் எடுத்து சினிமா செய்திகளும் விளையாட்டு செய்திகள் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே படிக்கணும். எக்கானமியில் என்ன வருது, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ லாங் டேர்மாக படிச்சுட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும். இப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் யூஸ் டு ஸ்டடி நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ ரொம்ப ஏர்லியாக நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த தொடர்ந்து படிச்சுட்டே வரதுனால உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் ஏற்கனவே எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும். அது இன்ஃப்ளேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் இப்போ கான்ஸ்டியூஷனல் சம்மந்தப்பட்டதாலும் சரி, நீங்கள் ரெகுலராக அதை பற்றி படிச்சுட்டே இருக்கீங்க. குறிப்பாக இந்த எடிட்டோரியல் இருக்கும், ஓப்பன் இட் பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த பேஜஸ்லாம் படிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியனும் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து ஒரே நாள்லேயோ ஒரு 2 நாள்லேயோ பண்ண முடியாது. இது ஒரு லாங் டேர்ம் தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு நல்ல ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், அது எந்த நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நேஷ்னல் லெவலில் போகக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அதில் தொடர்ந்து நம்ம ஒரு 2 வருடம் 3 வருடம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கட்டாயமாக ஜெனரல் ஸ்டடீஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். தென் நம்ம மந்த்லிஸ் வாங்குவோம் நிறையா. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக சில புக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த புக்கை மந்த்லியே வாங்கி படிப்போம். ப்ளஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதே வந்து மோர் தென் இனஃபாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் சேனல்ஸ் ஏதாவது பார்க்க முடிஞ்சுன்னா ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் சேனலில் ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் ஒரு நாளைக்கு பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே குட், நம்ம எல்லா பேப்பர்ஸும் படிப்போம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் நோட்ஸ் எடுக்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா நிறைய டேட்டா வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கும்போது மினிமம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தால் 20 பக்கம் நியூஸ் பேப்பர் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையானதே ஒரு மினிமம் ஒரு 6-7 பக்கமாக இருக்கும். ஸோ இதை நோட்ஸ் எடுக்கிறதுன்றதை விட அந்த ஏரியாஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கும், எக்கனாமியாக சம்மந்தப்பட்டதாக இருக்கும், கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ டேட்டா நிறையா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ உங்களை மந்த்லி மேகசின் மாதிரி ஏதாவது வாங்கினா அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சியில் எனி காம்படேட்டிவ் எக்ஸாமில் எக்ஸ்பர்ட்டை யாரும் இங்கே விரும்புறதில்லை. இப்போ வந்து ஒரு கோவிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின், என்ன ஜீன், என்ன டிஎன்ஏ, ஜீனோம் சீக்வன்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னா அது தேவையில்லை. ஏன்னா இங்கே யாரும் எக்ஸ்பர்ட்ஸுக்கான எக்ஸாம் நடத்தலை. இங்கே வந்து இது வந்து இட்ஸ் ஃபார் ஜென்ரலிஸ்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி அதுதான் முக்கியம். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மினிமம் லெவல் ஆஃப் நாலேஜ், அது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை ஒரு மந்த்லி மேகசினாக இருக்கட்டும், அதுவே போதுமானது இருக்குமே தவிர ரிசர்ச் பண்ணி அதை தான் எடுத்துக்கிட்டு படிக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இருக்காது. பேசிக் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். சார் நீங்கள் நோட்ஸ் அதை எப்படி சார் நீங்கள் எடுக்கிறீங்க? அதாவது சில பேர் புக்கு எடுத்துப்பாங்க சார், நான் இது சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்துவாங்க. உங்கள் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருக்குது? அதுக்கான மெனக்கல் எப்படி சார் இருக்குது? இல்லை இப்போ அது ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஐ செட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் எல்லாருமே படிக்கிறோம். ஸோ அந்த கான்செப்டை படிக்கும் போது நீங்கள் படிச்சுட்டே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்க அதை. ஸோ அதை எழுதும் போது ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அதில், ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். அப்படி எழுதும் போது என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த கான்செப்ட் வரும். சப்போஸ் அதில் தவறு இருக்குன்னா கட்டாயமாக ஸ்டார்டிங்லேயே திருத்திடணும். இப்போ நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் எல்லாராலையும் பெட்டர் நோட்ஸ் எடுக்க முடியுமான்றது கஷ்டம்தான். சிலவங்க அப்படியே புக்கில் திருப்பி எழுதுவாங்க, லைன் வைஸாக எழுதுவாங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்காது. உங்கள் நோட்ஸுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்டையோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தையோ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் பார்த்தாலே அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும்.